இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் ரிசர்வ் வங்கி அதிகாரி கள்ள ரூபாய் நோட்டுகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று விளக்கம் அளித்தார். புதுவையில் கள்ள நோட்டு தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனவே கள்ள நோட்டு பற்றி விளக்கம் அளிக்க புதுவை காவல்துறையினர் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்தனர். அதன்படி ரிசர்வ் வங்கி பொது மேலாளர் போரா உத்தரவின்படி ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் நந்தகுமார் உள்பட 2 பேர் புதுவை காவல் உயர் அதிகாரிகளுடன் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். IG சர்மா, SSP சந்திரன், SP-க்கள் நந்தகோபால், சிவதாசன், தெய்வசிகாமணி, ரவீந்திரன், இன்ஸ்பெக்டர்கள், வங்கி அதிகாரிகள், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ரிசர்வ் வங்கி அதிகாரி நந்தகுமார் நல்ல நோட்டு எப்படி இருக்கும் என்று கூறுகையில், நல்ல ரூபாய் நோட்டில் 11 பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன என்றும், நல்ல ரூபாய் நோட்டை கையில் பிடித்து அசைத்தால் சடசடவென சத்தம் வரும். நோட்டின் மேல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்டிருக்கும். இடமிருந்து வலமாக மெதுவாக தடவி பார்த்தால் அச்சு எழுத்துக்களை உணர முடியும். வெள்ளையாக உள்ள பகுதியில் காந்தி படம் நீர் அச்சில் பதிக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் நோட்டின் நடுவில் பாதுகாப்பு கோடு விட்டுவிட்டு தெரியும் வண்ணம் உள்ளது. அதில் RBI என்று எழுத்து அச்சிடப்பட்டிருக்கும். இவைகளை வைத்து நல்ல நோட்டுகளை கண்டறியலாம். இந்தியாவில் 4 இடங்களில் நோட்டுகள் அச்சிடப்படுகின்றன. அதில் 70% ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் பேங்க் அச்சிடுகிறது என்று கூறினார். புதுவை பேருந்து நிலையம் அருகே சேலத்தைச் சேர்ந்த 2 மிரட்டி பணம் பறித்த ஆட்டோ ஓட்டுநர்கள் 3 கைது செய்து பணத்தை பறிமுதல் செய்ததாக SSP சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், கடந்த 21ஆம் தேதி மதியம் சேலத்தைச் சேர்ந்த ஹேமாகுமார் மற்றும் ஞானசேகரன் பேருந்து நிலையம் சென்று கொண்டிருந்தபோது ஆட்டோ ஓட்டுநர்கள் பாரத், சதீஷ், சக்திவேல் ஆகியோர் அவர்கள் 2வரையும் ஆட்டோ நிறுத்தம் அருகே சிறுநீர் கழித்ததால் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரளிக்கப் போவதாக ஆட்டோவில் ஏற்றி சென்று பணம் கேட்டு மிரட்டினர். அவர்கள் தங்களிடமிருந்த 500 மற்றும் 600 ரூபாயினை கொடுத்தபோது அதனை பெற்றுக் கொண்டு மேலும் கேட்டு மிரட்டினர். இதனால் பயந்து போன ஹேமாகுமார் ICICI ATM மையத்தில் 6000 ரூபாய் எடுத்துக் கொடுத்தார். பின்னர் 2வரையும் புதிய பேருந்து நிலையம் அருகே விட்டுவிட்டு காவல் நிலையத்தில் புகாரளிக்கக் கூடாது என்று மிரட்டிவிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் சென்றுவிட்டனர். இது தொடர்பாக ஏமாந்த 2வரும் அளித்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை காவல் நிலைய அதிகாரி செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் கிழக்கு கடற்கரை சாலை கோட்டக்குப்பம் ஏரோ பீச் அருகே 3 குற்றவாளிகளையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 7100 ரூபாய் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் என்று கூறினார். பேட்டியின்போது SP சிவதாசன் உடனிருந்தார். புதுவையில் ஆதார் மற்றும் ஸ்மார்ட் கார்டுகளுக்கு பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம் வரும் 31ஆம் தேதி வரை மட்டுமே நடைபெறும் என்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கூறுகையில்,
நியாய விலை கடை மூலம் ஆதார் மற்றும் ஸ்மார்ட் கார்டு ஆகியவற்றிற்கு இதுவரை விவரங்கள் பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம் வரும் 31ஆம் தேதி வரை மட்டும் வெங்கடா நகர் தமிழ்ச்சங்க வளாகம், உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு வளாகம், முத்திரையர்பாளையம் அருட்செல்வி ஆயியம்மாள் அரசு மகளிர் நடுநிலைப் பள்ளி, தவளக்குப்பம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப பள்ளிகள், களித்தீர்த்தால்குப்பம், கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள், திருக்கனூர் சமுதாய நலக்கூடம், வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, பிள்ளைச்சாவடி காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பேசாதோர் சிறப்பு பள்ளி ஆகிய 12 மையங்களில் நடைபெறும். இம்முகாம்கள் நீட்டிக்கப்படாது என்பதால் பொதுமக்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு பதிவு செய்ய தவறியவர்கள் புதிய ரேஷன் அட்டை பெற இயலாது என்றும், எனவே பதிவு செய்ய தவறியவர்கள் விரைவாக பதிவு செய்து இத்துறைக்கு ஒத்துழைப்பு தரும்படியும் கேட்டுக் கொண்ட அவர், ஸ்மார்ட் கார்டு பதிவு செய்யப்படாத குடும்ப அட்டைகளுக்கு முதற்கட்டமாக பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது. மேலும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த குடும்ப அட்டைகள் நீக்கப்படும் என்று எச்சரித்து கூறினார். முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி திரட்ட ஆனந்த விகடன் நடத்தும் ஓவிய கண்காட்சிக்கு சிறந்த ஓவியங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தார். புதுவை மற்றும் தமிழகத்தை தானே புயல் தாக்கியதால் அவர்களுக்கு நிவாரண நிதியாக ஓவிய கண்காட்சி நடத்தி ஓவியங்களை ஏலம் விட்டு அதில் வரும் தொகையை வழங்க ஆனந்த விகடன் முடிவு செய்தது. அதற்காக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த புதுவை ஓவியர்கள் சரவணன், அரியபுத்திரி, ரவி, முனுசாமி, சுப்புராயன், சம்பத்னீஸ், தணிகைவேல் அரசு, சிவனேசன், ராஜா முகமது ஆகியோர் வரைந்த ஓவிய படைப்புகளை முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கண்டு பாராட்டி அதில் சிறந்தவற்றை தேர்ந்தெடுத்து புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்கும் வண்ணம் ஓவிய கண்காட்சியில் இடம்பெறுவதற்காக சென்னைக்கு அனுப்பி வைத்தார். அப்போது புதுவை ஓவியர்கள் பலர் உடனிருந்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு உப்பளம் மைதானம் போலீசாரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. 2 தினங்களுக்கு இங்கு வெளிநபர்களுக்கு அனுமதி கிடையாது. புதுவை அரசு சார்பில் குடியரசு தின விழா வியாழக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு தானே புயலால் பாதிக்கப்பட்ட உப்பளம் மைதானம் சீரமைக்கப்பட்டது. அங்கு வேரோடு விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டு மைதானத்தில் மேடையும் முக்கிய பிரமுகர்கள் அமரும் பகுதியும் கூரை கொட்டகைகளால் அமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 10 தினங்களாக அணிவகுப்பு ஒத்திகையும் இன்று இறுதி ஒத்திகையாக மாதிரி அணிவகுப்பும் நடைபெற்றது. இதனை ஐஜி சர்மா உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டனர். இந்நிலையில் விழாவினை முன்னிட்டு உப்பளம் மைதானம் போலீஸ் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துள்ளது. இன்று முதல் விழா நாள் வரை வெளியாட்கள் யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் மைதானத்தை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுவை குடியரசு தின விழாவிற்கு வரும் மக்கள் செல்போன் மற்றும் கேமரா பயன்படுத்தக்கூடாது என்று போக்குவரத்து துறை எஸ்பி பழனிவேலு எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக போக்குவரத்து எஸ்பி பழனிவேலு கூறுகையில், குடியரசு தின விழாவன்று அழைப்பிதழ் உள்ளவர்கள் வம்பா கீரப்பாளையம் வழியாக இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்திற்கு வர வேண்டும். அனுமதி பெற்ற வாகனங்களை வடக்கு பக்கம் கேட் எண் 1 வழியாக வந்து நிறுத்த வேண்டும். அனுமதி பெறாத அழைப்பாளர்கள் தெற்கு பக்கம் கேட் எண் 2 வாகனத்தை நிறுத்த வேண்டும். அணிவகுப்பு மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் காவலர்கள், மாணவ மாணவிகள் வாகனங்களை பெண்கள் தொழில் பயிற்சி மைய வளாகத்தில் நிறுத்த வேண்டும் என்றும், மேலும் விழாவில் கலந்து கொள்ளும் அழைப்பாளர்கள் கைப்பை, உணவுப் பொருட்கள், கண்ணாடி, பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில், கேமரா, செல்போன் கொண்டுவரக்கூடாது. அழைப்பிதழ் பரிசீலனைக்கு பிறகு காலை 8 மணிக்குள் தங்கள் இருக்கையில் அமர வேண்டும். அதற்கு பிறகு வருபவர்களை அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அழைப்பிதழ் இல்லாத பொதுமக்கள் அம்பேத்கர் சாலை வழியாக மைதானத்திற்கு செல்ல வேண்டும். அவர்கள் வாகனங்களை பெத்தி செமினார் ஆரம்ப பள்ளியில் நிறுத்த வேண்டும் என்ற அவர் தொடர்ந்து அன்றைய தினம் காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல அனுமதியில்லை. மேலும் கடற்கரை சாலை, துமாஸ் வீதி, ராஜ்நிவாஸ் ஆகிய பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது. மாறாக சட்டப்பேரவை, பொது மருத்துவமனை மேற்கே உள்ள பெரிய வாய்க்கால் மீது மூடப்பட்டுள்ள பகுதியின் மீது நிறுத்த வேண்டும் என்று கூறினார். புதுவை காலாப்பட்டு சுனாமி வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் சோதனை செய்து தார் சாலை மாதிரிகளை சேகரித்தனர். புதுவை காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கனக செட்டிக்குளம் ஆகிய மீனவ பகுதிகளைச் சேர்ந்த மீனவ மக்களுக்கு கட்டிக் கொடுக்கப்பட்ட சுனாமி வீடுகளை சிபிஐ டிஎஸ்பி மோனி தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்தது.
அங்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் மின்துறை, பொதுப்பணித்துறை, மாசு கட்டுப்பாட்டுத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி பின் தார் சாலையின் தரத்தை அறிய அதன் ஒரு பகுதியை உடைத்து எடுத்துச் சென்றனர். அதேபோன்று தார் சாலை அமைக்க பயன்படுத்திய தார், ஜல்லி ஆகியவற்றையும் ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். அப்போது காலாப்பட்டு சப் இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பணி நேரத்தின்போது ஓட்டுநர்கள் செல்போன் பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை ஆணையர் கரிகாலன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக போக்குவரத்துத்துறை ஆணையர் கரிகாலன் கூறுகையில், புதுவை சாலை போக்குவரத்து கழக பேருந்து நேற்று முன்தினம் மூலகுளம் சந்திப்பில் கட்டுப்பாட்டை இழந்து ஹோட்டலுக்குள் புகுந்து ஒருவர் பலியானார் மற்றும் பலர் படுகாயமடைந்தனர். விபத்துக்கு காரணமான ஓட்டுநர் கிருஷ்ணமூர்த்தி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றும், வாகனம் ஓட்டும்போது ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று சட்டம் உள்ளது. எனவே புதுவை சாலை போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள், ஊழியர்கள் பணி நேரத்தில் செல்போன் பயன்படுத்தினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பாக அனைவருக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்படும். மேலும் ஓட்டுநர்கள், ஊழியர்களுக்கு கவுன்சிலிங் நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்று கூறினார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், கடலூர் மற்றும் புதுவையில் கடந்த 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் வீசிய தானே புயலினால் ஏற்பட்ட பெருத்த பாதிப்புகளுக்கான நிவாரணத் தொகையாக தமிழகத்திற்கு இடைக்கால நிவாரணமாக 500 கோடியும், புதுவைக்கு 125 கோடியையும் மத்திய அரசு வழங்கியது. இந்த பாதிப்புகளை தற்போது மத்திய குழு நேரடியாக பார்வையிட்டு வருகிறது. பார்வையிட்ட பின் அறிக்கையை அளிக்க உள்ளது. இந்த அறிக்கையின்படி இறுதி நிவாரணத் தொகை முடிவு செய்யப்படும். மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அவர்களின் நிவாரணத்திற்காகவும் மறுவாழ்விற்காகவும் என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அனைத்தையும் மத்திய அரசு செய்யும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்வதாக கூறினார். ஒவ்வொருவருக்கும் அடையாள அட்டை வழங்குவது நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு உதவும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூறுகையில், இந்திய அரசு தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இதற்காக கணக்கெடுப்பு எடுக்கும்போது நபரின் பெயர், வசிக்கும் நிலை, தந்தை பெயர், தொழில் என 15 வகையான கேள்விகள் கேட்கப்பட்டு 10 விரல் ரேகை கருவிழி படலம் பதிவு செய்யப்படுவதால் ஒருவரின் அடையாள அட்டையை வேறு யாரும் பயன்படுத்த முடியாது. அப்படி தில்லுமுள்ளு செய்தால் அதை மின்னணு கருவி மூலம் கண்டுபிடித்து விடலாம் என்றும், இதனால் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த முடியும் என்று கூறிய அவர், மேலும் கணக்கெடுப்புக்கு பிறகு இங்கு வசிப்பவர்கள் யார், அவர் இந்தியரா அல்லது அந்நியரா என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் போலிகளை தவிர்க்கவும் இந்த அட்டை உதவும் என்றும், பதிவு செய்யப்பட்ட அனைவருக்கும் டிசம்பர் மாத இறுதிக்குள் அட்டைகள் வழங்கப்படும் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.